கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? அது என்ன கற்பூர வாசனை செஞ்சு இன்ஜினியரிங் காலேஜில் சேரப்போகுது? கழுதை எந்த காலத்தில் வந்தது, கற்பூரம் எந்த காலத்தில் வந்தது? அது எதுக்கு அந்த பழமொழினா, கழு என்கிற ஒரு புல். இந்த கழு என்கிற புல்களை தைக்கும் போது வளையும் போது அதுல இருந்து கற்பூர வாசனை வரும். அதான் கழு தைக்கும் போது கற்பூர வாசனை. இதுதான் பழமொழிய அர்த்தம். இவன் கழுதையா மாத்திட்டானே சார். அடி உதவுகள் அண்ணன் தம்பி. நீ வாழ்க்கைக்காக உன்னுடைய நிலத்தில் ஒரு அடி எடுத்து வைக்கும் போது இன்னும் முன்னேறுவ. அண்ணன் தம்பியோட உனக்கு உதவ தேவையில்லை. பழமொழி விளக்கம். எத்தனை பழமொழி. சட்டியில் இருந்தால் தான் அகப்பில் வரும்னு சொல்லி வெறும் சட்டியை கரண்ட் 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 கிண்டாய கரண்டியை போட்டு சட்டியை ஓட்டையை போகிற தட்டிக்கும். என்னங்க சொன்னாங்க பழமொழி இப்படி ஆகி போச்சு. சட்டியிலிருந்து அகப்பில் வரவே இல்லையே. அது எதுக்குன்னா, சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் குழந்தை வரும். கல்யாணமான பெண்கள் கல்யாணம் ஆணி முடிச்ச உடனே முருகனுடைய கந்த சஷ்டி கவசத்தை சொல்லுகிற பொழுது ஒரு ஆன்மீக நம்பிக்கை, கருவில் குழந்தை வரும். இவன் வெறும் சட்டியை போட்டு கண்டிட்டு இருக்கானே சார். எத்தனை பழமொழி மாத்திட்டோம் பார்த்தீங்களா? சொன்னா என்கிட்ட ஒரு 45 பழமொழி இருக்கு. நீங்க நாக்கு தள்ளி பிரிவின்றக்கா நான் டயத்தை குறைக்கிறேன்.